नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. விஷயாக புலனுக்கட்சி பொருட்கள், வினிவர்த்தந்தே விலகி இருக்க பயிற்சி கொண்டு, நிராகாரஸ்ய மறுப்பு கட்டுப்பாடுகளால், தேஹினஹா உடலை உடையவன், ரசவர்ஜம் சுவையை விட்டொழித்து, ரசஹா இன்பத்தை பற்றிய எண்ணம், அபி இருப்பினும், அஸ்ய அவனது, பரம் உயர்ந்தவற்றை, திருஷ்டுவா அனுபவிப்பதால், நிவர்த்ததே முற்று பெறுகின்றது. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியா, ஃபவுண்டர் ஆச்சாரியா ஆஃப் இஸ்கான். டிரான்ஸ்லேஷன். உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலனுக்கட்சி பொருட்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலன் இன்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளான். பொருளுரை. தெய்வீகத்தில் நிலை பெறாமல் புலனின்பத்தை நிறுத்திவிட இயலாது. சட்டத்திட்டங்களை கொண்டு ஒருவனை புலன் இன்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோயுற்றவனை சில உணவுப் பொருட்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவதைப் போலதாகும். நோயாளி அத்தகைய தடையை விரும்பவும் இல்லை, உணவு பொருட்களுக்கான தனது சுவையை இழக்கவும் இல்லை. அதுபோல யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா மற்றும் இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் புலன்களை அடக்குதல் உயர்ந்த ஞானமில்லாமல் சிற்றறிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றமடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ரசித்தவனுக்கு உயிரற்ற பௌதீக பொருட்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது. எனவே சிற்றறிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணர்விற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுபவை. எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றானோ அப்போது அவன் பௌதீக பொருள்களுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகிறான். ஓமக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயாத் சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமினிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இதுலேருந்து நமக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் பல பேர் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் இந்த பகவத்கீதையோட இந்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகம் 2.59 மக்களுக்கு நிறைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு சொல்யூஷனாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மக்கள் மத்தியில், முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் பார்த்திங்கன்னா அடிக்ஷன். ஏதாவது ஒரு பொருள் மீது நிறைய பேருக்கு சில அடிக்ஷன் இருக்குது. அது காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம்,
இல்லை யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை குடிப்பழக்கமாக இருக்கலாம், இல்லை போதைப் பொருட்களாக இருக்கலாம், வேறு இந்த மாதிரி போர்னோகிராஃபி, அது மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸை தேடி போகிறாங்க. ஏதாவது யோகா, மெடிடேஷன் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் போகிறது நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அடிக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் வெறும் போதைப்பொருள் ட்ரக் அடிக்ஷனை மட்டும் நாம் சொல்லலை. அது சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம், டீ அடிக்ஷனாக இருக்கலாம், சுகர் அடிக்ஷன். நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, ஒரு சாக்லேட், ஒரு கூல் ட்ரிங்க், அது மாதிரி சுகர் அடிக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு அடிக்ஷன் யாருக்காவது இருந்துகிட்டே தான் இருக்குது, நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது. இப்போ இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் ஆசை இருக்குது. அதற்காக நிறைய பேர் நிறைய முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பகவத்கீதையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் ஒரு டெஃபினட் சொல்யூஷன் பகவத்கீதையில் இருக்குது. பர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஏன்னா கிருஷ்ண பகவானால் கொடுக்கப்பட்ட சொல்யூஷன் இது. கண்டிப்பாக இதில் எந்த விதமான தவறோ குற்றமோ குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பகவத்கீதாங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் புக். அதை பேசியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், ஒரு பர்ஃபெக்ட் பர்சன். அதனால் கிருஷ்ணர் என்ன சொல்யூஷன் கொடுக்குறார் இது மாதிரி பிரச்சனைகளுக்குன்னு பார்த்தா, இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆழமான ஒரு அடிக்ஷன் இருக்கலாம். அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, இது சாப்பிடலன்னா என்னால் இருக்க முடியாது, இந்த வீடியோ பார்க்கல, இந்த மியூசிக்கை கேட்கல, இந்த பொருள் கிடைக்கல, இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, நாளே ஓடாது, எனக்கு டைமே ஓடாது, இது வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும். அப்போ இதுக்கு பேர் அடிக்ஷன்னு பேர். அடிக்ஷனாக அதுக்கு அடிமையாயிட்டோம். நமக்கு அந்த சுவை மீது நமக்கு ஒரு ஆழமான ஒரு பற்றுதல். அந்த டேஸ்ட், சில பேருக்கு காஃபி மேலே ஆழமான டேஸ்ட் இருக்கலாம், சில பேருக்கு சுகர், ஸ்வீட்டு, சாக்லேட் அதெல்லாம் ரொம்ப ஆழமான டேஸ்ட்டு. சில பேருக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன். இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறது, ரீல் போடுறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறது, சோஷியல் மீடியா அடிக்ஷன் நிறைய பேருக்கு. அப்போ அதுலேருந்து ஒரு சுவை, அதில் ஒரு டேஸ்ட், அது இருந்தால் தான் அதில் ஒரு இன்பம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே ஒரு ஆழமான இன்பம் இருக்கும்போது அதில் அடிக்ஷன் ஏற்படுறது. அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு எல்லாமே, அதுக்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. இப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இதைவிட ஒரு உயர்ந்த சுவை, ஸ்பிரிச்சுவலி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மேலே, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி மேலே ஒரு உயர்ந்த ஒரு டேஸ்ட், ஒரு ஈடுபாடு ஏற்பட்டால் நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்களை நாம் கைவிட்டுடலாம் அப்படிங்கிற கருத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முன்வைக்கிறார். இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஆச்சாரி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறார். ஒரு குழந்தை மண்ணை சாப்பிட்றது. அம்மா அந்த குழந்தை மண்ணை சாப்பிட்றத அம்மா பார்க்குறா. பார்த்துட்டு போய் ஏன் இப்படி பண்ணுற, திட்டு அடி எல்லாம் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு திட்டலாம், அடிக்கலாம், ஒரு 2 தடவை நம்ம இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தை மனசில் அந்த மண்ணை சாப்பிடணுங்கிற ஒரு சுவை இருக்குது. அந்த சுவையை அந்த அம்மாவால் நீக்க முடியாது. திட்டலாம், அடிக்கலாம், மண் பக்கமே போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தலாம். மண் இருந்தால் தானே சாப்பிடும், அப்போ வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடலாமே குழந்தைய அப்படின்னு யோசிக்கலாம். இதெல்லாமும் சொல்யூஷன் தான். ஆனால் இந்த சொல்யூஷன்லலாம் பிரச்சனை என்னென்னா, அந்த குழந்தை மனசுக்குள்ளே அந்த மண்ணை சாப்பிட்ணுங்கிற சுவை இருக்குது. அந்த சுவையை நம்மளால் விளக்க முடியாது, அதை எடுக்க முடியாது. அப்போ அந்த சுவை இருக்கிற வரைக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா மறுபடியும் அந்த குழந்தை மறுபடியும் போய் மண்ணை சாப்பிடும். அதனால என்ன பண்ணணும்? அந்த மண்ணை சாப்பிட்றதுல குழந்தைக்கு ஒரு சுவை இருக்குது, அதை விட ஒரு உயர்ந்த சுவை பொருட்களை நாம் அந்த குழந்தை முன்னாடி வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட்டாக இருக்கலாம், ஒரு குலாப் ஜாமுனாக இருக்கலாம், ஒரு கேக்காக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், வேறு ஏதாவது நல்ல ஒரு விஷயத்து மேலே மனசு ஈடுபட்டால் ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு மண் அப்படிங்கிற ஒரு பொருள் மேலே சுவை போயிடும். இன் அதர் வேர்ட்ஸ், நல்ல சுவையுள்ள உணவுப் பொருட்கள் இல்லாத காரணத்தினால தான் அந்த குழந்தை மண்ணை சாப்பிட்றது. இந்த எக்ஸாம்பிளை ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் முன்வைக்கிறார். அப்போ நல்ல உயர்ந்த நல்ல உணவுப் பொருட்கள் இருந்தால் எதுக்கு குழந்தை போய் மண்ணை சாப்பிடணும்? அது மேலே ஏன் ஒரு டேஸ்ட் ஏற்பட போகிறது? அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் பல விஷயங்களில் நாம் இன்பத்தை தேடுறோம். சினிமாவில் இன்பம் கிடைக்காதா? கிரிக்கெட்டில் இன்பம் கிடைக்காதா? ஐபிஎல்ல இன்பம் கிடைக்காதா?
FIFA வேர்ல்ட் கப்பில் இன்பம் கிடைக்காதா, ட்ரக்ஸில் இன்பம் கிடைக்காதா, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோ, மியூசிக், ரெஸ்டாரண்ட், அது இதுன்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்பத்தை தேடுவதற்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்துலேயும் நாம் இன்பத்தை தேடி பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பௌதீக இன்பத்தோடைய சிச்சுவேஷன், ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, அது உண்மையிலேயே நமக்கு திருப்தியை கொடுக்கறதான்னு கேட்டால் இல்லை. அது மட்டும் இல்லை, அது மேலே ஒரு அடிக்ஷன் ஏற்படுறது, ஒரு பக்கம் அது மேலே அடிக்ஷன் ஏற்படுறது, ஆனால் அதனால் நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஐஸ்கிரீம் எடுத்துப்போமே. நம்ம ஒரு மனுஷன்கிட்ட நாம் ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறோம். அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறான். ஒருத்தன் 1 கப் சாப்பிடலாம், 2 கப் சாப்பிடலாம், 3 கப் சாப்பிடலாம், 4, 5, 6, 6க்கு மேலே ஒருத்தன்ட்ட போய் 250 ஐஸ்கிரீம் இந்தாப்பா வச்சுக்கோ, அது சாப்பிடு அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு வாமிட்டிங்கே வரும். அடுத்த 10 வருஷத்துக்கு என் பக்கத்தில் ஐஸ்கிரீமையே கொண்டு வராத அப்படின்னு தான் அவன் சொல்லுவான், இல்லையா? ஆரம்பத்தில் அது ரொம்ப ருசியாக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. ஆனால் 2, 3, 4, 5, 6 அதுக்கு மேலே ஒரு மனுஷனால் சாப்பிட முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே சுவை இருக்குது. ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, ஜட உலகத்தில் இருக்கிற ஒரு பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் ஒரு கான்ட்ரடிக்டரி சிச்சுவேஷன். உள் மனசில் சுவை இருக்குது, ஆனால் அந்த சுவையினால் ஒரு இன்பப் பொருள், அதுலேருந்து கிடைக்கிற இன்பம் தற்காலிகமானது, டெம்பரரி. 2 ஐஸ்கிரீம் 3 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், 150 ஐஸ்கிரீம் யாராலையும் சாப்பிட முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை மனசில் இருக்குது. ஆனால் உடம்பால் 4-5 கப் ஐஸ்கிரீம் மேலே தாங்க முடியாது. அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் விஷயம் பகவத்கீதையில். உடல் வேற, ஆத்மா வேறு. ஆத்மா ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டா உயர்ந்த சுவை, பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஹையர் ப்ளஷர், உயர்ந்த சுவை. அப்போ உயர்ந்த சுவை, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் ஆத்மா ஈடுபட்டால் இந்த பௌதீக இன்பம், மெட்டீரியல் ப்ளஷர், ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிள் கொடுத்தா மாதிரி, அது சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம், யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உயர்ந்த சுவை இருக்கிற காரணத்தினால அந்த குழந்தை இனிமேல் நல்ல கேக் கிடச்சாச்சு, நல்ல குலாப் ஜாமுன் இருக்குது, இனிமேல் குழந்தைய பின்னாடி போக போகிறது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் நம்ம மனசை, புலன்களை, புத்தியை நாம் ஈடுபடுத்தி அதில் ஒரு சுவை ஏற்பட்டால் நம்ம தாழ்ந்த சுகத்தை நோக்கி ஓட மாட்டோம். இதுதான் கான்செப்ட், இதுதான் கருத்து. இந்த கருத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்யூஷனாக வைக்கிறார். ரொம்ப முக்கியமான சொல்யூஷன் இது, ரொம்ப அற்புதமான சொல்யூஷன். இது வெறும் தியரி மட்டும் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மக்கள் ஹரே கிருஷ்ணா இஸ்கான் கோவில்களோடு இணைந்து இந்த சொல்யூஷனை தங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் செயல்படுத்தி எத்தனையோ பேர் எவ்வளவோ அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்து ஒரு சந்தோஷமான திருப்திகரமான வாழ்க்கை இன்றைக்கி கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நடைமுறையில் நடக்கிற விஷயம். அப்போ சொல்யூஷன் என்ன, ப்ராப்ளம் என்ன? என்ன ப்ராப்ளம்? அடிக்ஷன் தான் ப்ராப்ளம். சொல்யூஷன் என்ன? இதை விட ஹையர் அடிக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்து மேலே ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டதுன்னா, அது பகவத்கீதையை படிக்கிறதா இருக்கலாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதா இருக்கலாம், கோவிலுக்கு போய் கிருஷ்ணருடைய திருவிக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுறத, கோவிலை துடைக்கிறது, பெருக்கிறது, பூ கட்டுறது, அது மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சர்வீசஸ். கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனா அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் போய் நம்மளால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுறது. மனதையும் புலன்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் எப்படியாவது நாம் ஈடுபடுத்த வேண்டும். நமக்கு கை இருக்குது, கால் இருக்குது, நாக்கு இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, இதெல்லாம் புலன்கள். இந்த புலன்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு புலன் இன்பத்தை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கின்றன. அந்த புலன் இன்ப பொருட்கள்லேருந்து இந்த புலன்களை நீக்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு எங்கே கிருஷ்ணரோட வழிபாடு நடக்கிறதோ, எங்கே கிருஷ்ணருக்காக நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ, எங்கே கிருஷ்ணருடைய திருவிக்கிரகத்துக்கு அர்ச்சனை, பூஜை, அபிஷேகம், பெரிய பெரிய பண்டிகைகள், இப்போ ரத யாத்திரை நடந்தது, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வருது, இப்படிப்பட்ட பகவானுடைய திருப்திக்காக எங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இடத்தோடு போய் நாம் நம்மளை இணைத்து கொண்டு நம் மனதையும் புலன்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் பரம் திருஷ்டுவா, அது உயர்ந்த சுவை.
அதில் நாம் ஈடுபடுத்தி கண்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவிக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறதுல நாம் ஈடுபடுத்தணும். அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இஸ்கான் டெம்பிள்ஸ்லேயும் நாம் வந்து சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கோவில்களில் பகவானுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட ஃபோட்டோஸை, வீடியோஸை நாம் வந்து ஷேர் பண்ணுறோம். ஏன்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது நமக்கு. எதையாவது ஒரு வீடியோவை பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு சோஷியல் மீடியாவை திறந்தா நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவிக்கிரகத்தை அதை தரிசனம் பண்ணலாம். பாட்டு கேட்கணும், மியூசிக் கேட்கணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. அடிக்கடி நம்ம சினிமா பாட்டு, அது பாட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கேட்க முயற்சி பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு மெட்டீரியல் ப்ளெஷர். ஆனால் அதே ஒரு டெண்டன்சி நமக்கு இருக்குது பாட்டு கேட்கணும்னு. அதை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, இதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, நல்ல ரிதமிக்காக, நல்ல டியூன்ஸோட நிறைய ஹரே கிருஷ்ணா டியூன்ஸ் இருக்குது. அதில் நாம் ஈடுபடுத்தினா இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். அதே மாதிரி காதுகள், கண், மூக்கு, நாக்கு எப்போவுமே சுவைக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், அந்த ஹோட்டலுக்கு போகணும், புதுசாக இந்த டிஷ் வந்துருக்கா, ஜொமேட்டோவில் அதை ஆர்டர் பண்ணலாமா, இதை ஆர்டர், இப்படி தான் நம்மளுடைய மனசு எப்போவுமே போகிறது. கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போய் பகவானுடைய பிரசாதத்தை நாம் சுவைத்து, இல்லை வீட்டிலேயே அதை நைவேத்தியம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக அதை ஏற்றுக்கொண்டால் அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் உயர்ந்த சுவை. இப்படி மனதையும் புலன்களையும் எப்படியாவது கிருஷ்ணரின் தொண்டில், கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட கோவிலின் தொண்டில் எப்படியாவது நாம் ஈடுபடுத்தினா என்ன ஆறுதுன்னா, புலனின்பப் பொருட்கள்லேருந்து நம்மளுடைய மனசு விலகி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளில், திரு உருவத்தின் மீது நம்மளுடைய மனசு நிலை பெறுகிறது. அப்படி பண்ணால் அது ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், அது ஒரு உயர்ந்த சுவை. அப்போ உயர்ந்த சுவை மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதுன்னா தாழ்ந்த சுவை தானாக விலகிடும். இதுதான் கான்செப்ட். இந்த தத்துவத்தை தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முன்வைக்கிறார் இங்கே. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. குழந்தை மண் சாப்பிட்றது, உயர்ந்த சுவை, நல்ல ஒரு குலாப் ஜாமுன், ஒரு கேசரி, ஒரு பாயசம் இருந்ததுன்னா குழந்தை மண்ணை கை விட்டுரும். இனிமேல் மண் பக்கமே போகாது. கை முன்னாடி கொண்டு 1 கிலோ மண் வச்சாலும் சாப்பிடாது. அதே மாதிரி இந்த பௌதீக இன்பம், ஜட இன்பம், புலன் இன்பம் அப்படிங்கிறது இதெல்லாம் தாழ்ந்த இன்பம். அதுலேயும் ஏதோ ஒரு இன்பம் இருக்குது, அதனால தான் எல்லோரும் நம்ம ஓடி போகிறோம் அது பின்னாடி. ஆனால் அதெல்லாம் தாழ்ந்த இன்பம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிக்கிரகத்தை தரிசனம் செய்வது அது உயர்ந்த இன்பம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கீர்த்தனை, ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனை கேட்பது அது உயர்ந்த இன்பம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்மளால் முடிஞ்ச தொண்டு செய்யறது அது உயர்ந்த இன்பம். பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த லீலைகளை கேட்பது அது உயர்ந்த இன்பம். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ். பாடிலி ப்ளெஷர்னால் நம்மளுடைய புலன்களுக்கு ஏதாவது ஒரு இன்பத்தை தேடுறது. அப்போ இதுலேருந்து விடுபடணும், தாழ்ந்த இன்பத்திலேருந்து விடுபடணும்னா உயர்ந்த இன்பத்தை தேடி நாம் போக வேண்டும். அந்த விஷயத்தை தான் பகவான் முன் வைக்கிறார் இங்கே. இந்த பக்தி யோகம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு இதில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஆச்சாரியா 1965-66 காலகட்டத்தில் அமெரிக்காவில் போய் இறங்குறார், பாஸ்டன் ஹார்பரில் இறங்குறார். அப்போது அவர் என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸை சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஒரு யங் ஆடியன்ஸ், இளைஞர்கள் நிறைந்த ஒரு ஆடியன்ஸ், 20, 22, 23 இயர்ஸ் இருக்கிற ஒரு அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ். அப்போது இருந்த அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ், இப்போ அவங்களுக்குலாம் 80, 60, 80, 85 இயர்ஸ் ஆகிருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் வயசு 20, 22 இயர்ஸ், 19, 20, 22, ஜஸ்ட் யங்ஸ்டர்ஸ். அப்போ அமெரிக்காவில் சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அமெரிக்கன் சொசைட்டி 1965-66லேயே பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் மிகவும் வளர்ந்த நாடாக, அமெரிக்கன்ஸ் வேர் வெரி ரிச், நிறைய பணம் இருந்தது, அமெரிக்கன் சொசைட்டிகிட்ட நிறைய பணம் இருந்தது, கவர்மெண்ட் கிட்ட நிறைய பணம் இருந்தது, எந்த ஒரு பஞ்சமும் பற்றாக்குறையும் இல்லை. ஃபெசிலிட்டிஸுக்காகவோ இல்லை என்ஜாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை காரு, பங்களா, வீடு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சம் இல்லை, எந்த ஷார்ட்டேஜும் இல்லை. அப்போ எல்லாருமே சந்தோஷம் தானே இருக்கணும், அதுதானே எல்லாருமே தேடுறோம். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்த பின்னும், இவ்வளோ பணம் இருந்து கூட, இவ்வளோ செல்வம் இருந்து கூட, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்து கூட 1965-66 அந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் இளைஞர்களுடைய நிலை என்னன்னு கேட்டால், they were totally frustrated. அவங்க மனசில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருந்தது. ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது? ஏன்னா புலன் இன்பத்தை ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் அனுபவிக்க முடியாது. அது கட்டுப்பாடோடு இருந்தால் தான் நமக்கு வந்து அது இன்பத்தை கொடுக்கும். ஒரு அளவை மீறிட்டா அது நமக்கு பிரச்சனையில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் நிறைய ரொம்பவே தீவிரமாக புலன் இன்பத்தில் ஈடுபட்டு எந்த திருப்தியும் கிடைக்காம கடைசியில் அவங்க எல்லாருமே ட்ரக் அடிக்ஷனுக்கு ஆளாகி அந்த என்டையர் சொசைட்டியே அப்போ வந்து
ரொம்ப ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது வரலாறு. இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அப்போ தேவர் கால்டு ஹிப்பீஸ். அந்த அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ்லாம் தேவர் கால்டு ஹிப்பீஸ். அவங்க வந்து கன்வென்ஷனல் சொசைட்டியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கைவிட்டு ரோட்டில் படுத்துண்டு எப்போ பார்த்தாலும் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், மாரிஜுவானா, கஞ்சா, ஹேஷிஷ், போதைப் பொருளில் ஏன்னா எல்லா விதமான புலனின்பத்தையும் தேடி பார்த்தாச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. எதுலேயுமே திருப்தி கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணலாம்? ட்ரக்ஸை ட்ரை பண்ணுவோம். அதுலேயும் சாதாரண ட்ரக்ஸ் இருக்குது, இன்னும் உயர்ந்த ட்ரக்ஸ் இருக்குது, இன்னும் அதிகமாக கிக் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குது. இப்படி அமெரிக்கன் சொசைட்டியோட போக்கு இருந்தது. ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் அப்போ எதுவுமே செய்ய முடியலையே. லட்சக்கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ண அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்போ தயாராக இருந்தது. இருப்பினும் ஆயினும் இவ்வளோ தூரம் பணம் செலவு பண்ணி கூட அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸை, இளைஞர்களை அந்த புலனின்பத்திலேருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் விடுவிக்க முடியலை. திண்டாடி கொண்டிருந்த காலகட்டம். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட்டே திண்டாடி கொண்டிருந்த காலகட்டம். எந்த பஞ்சமும் இல்லை, எல்லாமே எக்ஸஸில் இருக்குது, எந்த ஷார்ட்டேஜும் இல்லை. நிறைய பணம் இருக்குது, நிறைய சாப்பாடு இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் எல்லாமே சரியாக இருக்குது. இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கூட திருப்தியே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலா பிரபுபாத் அவர்கள் அமெரிக்காவில் போய் இறங்குறார். அமெரிக்க கவர்மெண்ட் செய்ய முடியாததை ஸ்ரீலா பிரபுபாத் செஞ்சு காமிச்சார். அப்போ இட் இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்ட்ரி. அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் தங்களுடைய யங்ஸ்டர்ஸை அடிக்ட் பண்ணவே முடியல. எவ்வளவோ பணம் செலவழிச்சா கூட தேவர் அடிக்டட் டு ட்ரக்ஸ். அப்போது ஸ்ரீலா பிரபுபாத் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை பஜனை மூலமாக, கீர்த்தனை மூலமாக அதை பாடி அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கிட்ட இழுக்கிறார். அவருடைய பியூரிட்டி, அவருடைய தூய்மை, அவருடைய பக்தி, அவருடைய ஆன்மீக சக்தி எவ்வளோ ஆழமாக இருந்ததுன்னா ஒரு என்டையர் ஜெனரேஷன் ஆஃப் அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் 1965-1970 காலகட்டத்தில் ஸ்ரீலா பிரபுபாத் அவர்களுடைய பேச்சை கேட்டு அவரை நோக்கி போய் அவர் காட்டின வழியில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்து தே பிகேம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அடிக்ஷன். ட்ரக் அடிக்ஷன். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து ஸ்ரீலா பிரபுபாத் அவர்களுடைய காட்டின வழியில் சென்று ட்ரக் அடிக்ஷனை விட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் செய்ய முடியாததை ஸ்ரீலா பிரபுபாத் அவர்கள் செஞ்சு காமிச்சார். இது வரலாறுல பதிவு பண்ண ஒரு விஷயம். இட் இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்ட்ரி. அப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஏதாவது ஒரு புலன் இன்ப பொருட்கள் மேலே நமக்கு ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டதுன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, உயர்ந்த சுவை ஏற்பட்டால் இந்த தாழ்ந்த சுவையை, இந்த தாழ்ந்த அடிக்ஷனை நம்ம கைவிட்டுடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். அதை ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் நடைமுறையில் செஞ்சு காமிச்சார். 14 தடவை உலகத்தை சுற்றி வந்து 14 times he circled the globe. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது, கிருஷ்ணருடைய திருவிக்கிரகத்துக்கு அலங்காரம் செய்து, அவருக்கு அபிஷேகம் செய்து, அவருக்கு தொண்டு செய்து, நெய்வேத்தியம் படைத்து, இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் மக்களை எல்லாம் ஈடுபடுத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இந்த விஷயத்தில் ஈடுபாடை அதிகரித்து கொண்டு they became free from drug addiction. ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் சாதிச்சு காமிச்சிருக்கார். அப்போது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசஸ். யாருக்கெல்லாம் மனசில் வந்து எனக்கு இந்த அடிக்ஷன் இருக்குது, எனக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது, என்னால் விட முடியல, எனக்கு காஃபி அடிக்ஷன் இருக்குது, என்னால் விட முடியல, எனக்கு டீ அடிக்ஷன் இருக்குது, என்னால் விட முடியல, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, என்னால் விட முடியல, எனக்கு அடிக்கடி கம்பேரிசன் இருக்குது, நான் வந்து எய்தர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், இல்லை எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நிறைய ஈகோ கிளாஷஸ் வருது. யாருக்கு என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி இந்த பக்தி யோகம், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் இந்த வழிமுறை பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, உயர்ந்த சுவையை நமக்கு கொடுக்கும். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து, பகவத்கீதையை படித்து, கிருஷ்ணரின் கோவிலுக்கு சென்று திருவிக்கிரகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச தொண்டு நாம் செஞ்சோம்னா டெய்லி பண்ணணும். பக்தி யோகத்தில் மிக முக்கியமான விஷயம்னா ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் செஞ்சால் போகாது. எவ்ரிடே, தினமும் நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணணும், தினமும் பகவத்கீதையை படிக்கணும், தினம் கோவிலுக்கு போக முடிஞ்சால் நல்லது, முடியலைன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே நம்ம கோவிலுக்கு போய் நம்ம கிருஷ்ண பகவானுடைய தொண்டில், சர்வீஸில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும். ரெகுலராக இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்மளை நாம் ஈடுபடுத்தி கொண்டால், நம் மனதையும் புலன்களையும் ஈடுபடுத்தினால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம்
கண்டிப்பாக விலகிவிடும். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ராசஸ், ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ப்ராசஸ். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி கூட இந்த ப்ராசஸில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அப்போ எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கிருஷ்ணர் கொடுக்குற மாதிரி, பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உயர்ந்த சுவை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, அது மேலே ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டதுன்னா அது நம்மளை இந்த தாழ்ந்த அடிக்ஷன்லேருந்து காப்பாற்றும். ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் ஒரு ஆழமான ஈடுபாடு ஏற்படுத்தினா அதனால் நமக்கு எந்த நெகட்டிவ் எஃபெக்டும் வராது. சாதாரண விஷயங்களில் எப்போவுமே கண்ட்ரோல்டாக தான் இருக்கும். சோஷியல் மீடியா இன்றைக்கி அவசியம். யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இன்றைக்கி அவசியம். ஆனால் 24 மணி நேரம் அது மேலே ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டதுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ஃப்ரான்ஸ் போன்ற யூரோப்பியன் நாடுகளில் 15 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கும் பெண்களுக்கும் சோஷியல் மீடியாவே பேன் பண்ணியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், இந்த டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்ச நாடு அதுதான். சோஷியல் மீடியா உருவாக்கின வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவனே இன்றைக்கி புரிஞ்சுட்டு இருக்கான் சோஷியல் மீடியா அடிக்ஷன் எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி. 16 வயசுக்கு கீழே ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் சோஷியல் மீடியாவே பேன் பண்ணியாச்சு. அப்போ எல்லாருக்குமே தெரியறது இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுறது. ஆனால் இப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ்னால நமக்கு உண்மையிலேயே நமக்கு இதனால் ஒரு பெனிஃபிட் கிடைக்குமான்னு பார்த்தா இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். நிராகாரஸ்ய தேகினஹா, செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக ஒருத்தரட்ட நாம் சொல்லலாம், உனக்கு கையில் இனிமேல் மொபைலே கொடுக்க முடியாது, ஒரு 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 நாளைக்கு 10 நிமிஷம் தான் கையில் மொபைல் வச்சுக்கலாம், மற்ற நேரத்துலாம் பூட்டி உள்ள கபோர்டில் வச்சுருவேன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் உள் மனசில் அது மேலே ஒரு அடிக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஆசை நெருப்பை போல் எப்போவுமே எரிந்து கொண்டிருக்கின்றது. இட் இஸ் பர்னிங் லைக் அ ஃபயர். அப்போ வாய்ப்பு கிடைச்சா, அப்போ செயற்கையாக நம்ம விளக்கினா என்ன ஆகும்? வாய்ப்பு கிடைச்சுன்னா டக்குன்னு அதுக்கு பின்னாடி போயிடும். ஸோ அது நமக்கு உண்மையிலே ஒரு பயன் அளிக்காது. நம்ம நாட்டில் கூட நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்காக அந்த வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு 40 நாள் ஒரு விரதம் இருப்பாங்க. அந்த 40 நாள் ரொம்ப கடுமையாக விரதம் இருந்து இது சாப்பிடாமல் அது சாப்பிடாமல் செருப்பு கூட போடாமல் அது மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு ஆஸ்டெரிட்டி, ஒரு தவத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ அது முடிச்சப்பறம் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னா அந்த 40 நாள் விரதம் முடிஞ்ச உடனே 41வது நாள் எந்த அளவுக்கு 40 நாள் எல்லா புலன்கள்லாம் அடக்கி வச்ச காரணத்தினால அப்படி வெறித்தனமாக அந்த ஆசைகளெல்லாம் வெளியில் அவங்க இன்னும் அதிகமாக ஈடுபடுறத நாம் பல இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ செயற்கையாக அடக்கிறதுங்கிறது அது என்றைக்குமே நமக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அந்த ஒரு விஷயத்து மேலே இருக்கிற சுவையை நாம் உயர்ந்த விஷயத்து மேலே வைக்கணும். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத நாம் பகவத்கீதையை படித்து தெரிஞ்சுக்கணும். படித்து தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் நாம் தீவிரமாக ஈடுபட்டால் தாழ்ந்த சுவை தானாக போய்விடும். அப்போ உயர்ந்த சுவை, தாழ்ந்த சுவை. தாழ்ந்த சுவைங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அடிக்ஷன் எல்லாமே. உயர்ந்த சுவைங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆன்மீக செயல்கள்னால் என்ன அப்படிங்கிறது நாம் பகவத்கீதையிலேருந்து படித்து அதில் தீவிரமாக ஈடுபட்டால் இந்த மாதிரி தாழ்ந்த விஷயங்கள்லேருந்து அதில் ஏற்பட்ட அடிக்ஷன்லேருந்து சுலபமாக நம்மளால் வெளியில் வர முடியும். அதனால் அனைவரையும் பகவத்கீதை உண்மை உருவல் இந்த புஸ்தகத்தை படிக்க நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். உங்கள் அருகில் இருக்கும் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா கோவிலுக்கு சென்று இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் தீவிரமாக நாம் ஈடுபட்டால் நம் வாழ்க்கையில் எல்லா விதமான அடிக்ஷன்லேருந்தும் நம்மளால் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.